வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஷிஃப்ட் பேசிஸில் ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம எம்டிஎஸ் கொஷின் பேப்பரை கவர் பண்ணிட்டு வரோம். எம்டிஎஸ் 2020 2020க்கான எம்டிஎஸ் எக்ஸாம் இப்போ ஆகஸ்ட் 2021 இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 5th அக்டோபர் 2021 ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸோ பிஃபோர் தட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5th ஆகஸ்ட்டில் கேட்கப்பட்ட இங்கிலீஷ் செக்ஷன் ஷிஃப்ட் 1க்கான கேள்விகள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டை கண்டுபிடிக்கிறது. எக்ஸாஸ்டட், இன்டெலிஜென்ட், ஈக்குவலி, எமிக்ரேட். ஸோ இதில் கரெக்டான ஸ்பெல்லிங் உடைய வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் எக்ஸாஸ்டட்னா டயர்டாக இருக்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்கிறத நம்ம எக்ஸாஸ்டட் அப்படிங்கிற வார்த்தையில் மென்ஷன் பண்ண முடியும். அதுக்கான கரெக்டான வேர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டான ஸ்பெல்லிங் அப்படின்னு பார்த்தோம்னா EXHAUSTED, எக்ஸாஸ்டட். அண்ட் இன்டெலிஜென்ட் எனக்கான கரெக்டாக இருக்குது வேர்டிங், லெட்டர்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது என்னோட கரெக்டான ஸ்பெல்ட் வேர்ட். அண்ட் தென் ஈக்குவலிக்கு 2 L வரணும். அண்ட் எமிக்ரேட் இல்லைங்க, அது எமிக்ரேட். எமிக்ரேட்னா ஒருத்தர் தன்னோட கண்ட்ரியை விட்டுட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறத எமிக்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் இதில் பார்த்தோம்னா ப்ரொனவுன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் 4மே சேமாக இருக்கும். ஜென்யூன், 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 ஜென்யூன். அப்போ எனக்கான ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்க வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்யூன். ஜென்யூன்னா உண்மை தன்மையான ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம். உண்மை தன்மையாக இருந்துச்சுன்னா ஜென்யூன் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் டேஷ் ஆஃப் their டீச்சர்ஸ், ப்ரைஸ், ஹேவ், ரெஸ்பெக்ட், கஸ்டோ. ஸோ இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா கொடுத்துருக்க 4 ஆப்ஷனுக்குமே நமக்கு மீனிங் தெரியணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பார்த்தோம்னா ஒருத்தரை பற்றி புகழ்றது, அப்ரிசியேஷன். ஹேவ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா ஒருத்தரை பார்த்து அட்மையர் ஆகிறது. அண்ட் ரெஸ்பெக்ட் ஒருத்தரை மதிக்கிறது. கஸ்டோ, என்தூசியாசம். ஸோ ரொம்ப புத்துணர்வோடு இருக்கிறத நம்ம என்தூசியாசம் அப்படின்னு சொல்லுவோம். ASM. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் டேஷ் ஆஃப் their டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டீச்சர்ஸை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மையர் ஆகிற மாதிரி மீனிங் வருதா? அப்போ எனக்கான வார்த்தைன்னு பார்த்தோம்னா ஹேவ். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் ஹேவ் ஆஃப் their டீச்சர்ஸ். டீச்சர்ஸை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மையர் ஆகுறாங்க. The origin of ice cream dates back dash nearly half a century. To, at, from, into. So ஒரு preposition filling. ஸோ கரெக்டான ப்ரிப்போஷனை இங்கே செலக்ட் பண்ணும். இங்கே ஃபஸ்ட்டு கொஷினை படித்து பார்க்கும்போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடை மென்ஷன் பண்ணுதுங்களா? ஸோ ஒரு டைம் பீரியடை மென்ஷன் பண்ணுது. அதுவும் ஐஸ்கிரீமோட ஆரிஜினேஷனை குறித்து மென்ஷன் பண்ணுது. அப்போ எனக்கு டேட்ஸ் பேக் டு, இந்த இதில் பேக் டு அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். பேக் டு நியர்லி half a century. ஓகேங்களா? ஸோ டேட்ஸ் பேக் டு நியர்லி half a century. ஸோ இந்த மாதிரி டைம் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட காலத்தை மென்ஷன் பண்ணி வரும்போது நம்பர் 2 வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஐ டேஷ் வெரி பிஸி லேட்லி. ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். would be, have been, will be, should be. ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் would be, have be, will be, should be பாஸ்டில் இருக்குது, ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரில் கூட இருக்குது. ஸோ இதில் நான் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்டென்ஸை பார்க்கலாம். சென்டென்ஸில் எனக்கு வெரி பிஸி லேட்லி. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படிங்கிற அர்த்தம் தானே வருது. அப்போ
நான் ஐ have been very busy lately ன்னு சொல்லலாமா? I have been very busy lately. Okay. Sardak dash everything that a leader should be. Epitomizes, adores, worships, clones. ஸோ இதுலேயும் எனக்கான மீனிங் ஃபஸ்ட்டு தெரியணும். இந்த எபிட்டோமைசஸ் அப்படிங்கிறது வந்து தனக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு திறமை, எம்போடி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடோர் அப்படிங்கிறது ஒருத்தரை பார்த்து அட்மையர் ஆகிறது. நம்ம ப்ரீவியஸாகவே வந்து அட்மையருக்கு வந்து ஏவிஇ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம். ஓகேங்களா? அண்ட் தென் ஒர்க்ஷிப், ஒருத்தருக்கு ஹானர் பண்ணுறது, இல்லைனா ஒருத்தரை ரொம்ப நம்புறது, அவங்கள ஒரு ஐடியலாக நம்ம வச்சுக்கிட்டுறது. ஓகேங்களா? காட், ஹியூமன் ஒர்க்ஷிப் காட் அப்படின்னு வருது இல்லைங்களா? ஸோ வழிபடுற மாதிரி. ஓகேங்களா? அந்த க்ளோன் அப்படிங்கிறது டூப்ளிகேட், நம்மள மாதிரியே ஒரு டூப்ளிகேட், இல்லை ஏதோ ஒரு பொருள் மாதிரியே டூப்ளிகேட் இருந்தால் அதை க்ளோன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே சர்தாக் அப்படிங்கிறவங்களுக்கு லீடருக்கான குவாலிட்டி இருக்க மாதிரி கொடுக்குறாங்களா? அப்போ லீடருக்கான குவாலிட்டி அப்படிங்கிறது அவனுக்கு தனக்குள்ளார ஏற்கனவே இருக்குது. அப்போ எம்பாடி அப்படிங்கிறது எனக்கான கரெக்டான மீனிங்காக வருமா? ஸோ எனக்கான ஆப்ஷனில் கரெக்டானது பார்த்தோம்னா எபிட்டோமைசஸ் எவ்ரிதிங் தட் எ லீடர் ஷுட் பி. ஒரு லீடருக்கான குவாலிட்டி எல்லாமே வந்து சர்தாக் அப்படிங்கிற பர்சனுக்கு இருக்கு. க்ளூமி, இதுக்கான ஆண்டனிம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூமி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் பார்த்தோம்னா டார்க்காக இருக்கிறது, டிம்மாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் ஒருத்தர் சேடாக இருக்காங்க அப்படின்னாலும் க்ளூமின்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ இதுக்கான ஆப்போசிட் வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு க்ளவுடி அப்படிங்கிறது மேகமூட்டமாக இருக்கிறது, ஸோ டிம்மாக இருக்க மீனிங் தான் வருது. அப்போ இது சினானிம். அண்ட் பிரைட் அப்படிங்கிறது டார்க்குக்கு ஆப்போசிட்டான வார்த்தை. அப்போ எனக்கான ஆப்ஷன் ஆன்சர் பார்த்தோம்னா பிரைட். டல்லும் பார்த்தோம்னா க்ளூமி. க்ரீடி அப்படிங்கிறது வந்து க்ரீடிக்கு அர்த்தம் பார்த்தோம்னா பசியாக இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு பொருள் மேலே ஆசை வைக்கிறது வந்து க்ரீடி. ரொம்ப பேராசை வைக்கிறவங்கள வந்து க்ரீடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எனக்கான கரெக்டான ஆண்டனிம், க்ளூமிக்கான கரெக்டான ஆண்டனிம்ஸ் பார்த்தோம்னா பிரைட். நெக்ஸ்ட்டு இம்மன்ஸ்க்கான சினானிம் இன்சிக்னிஃபிகண்ட், டல், மினூட், மேசிவ். இம்மன்ஸ் இதுக்கான அர்த்தம் முதல்ல பார்க்கலாம். இம்மன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதை நான் இம்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனார்மஸ், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி என்லெஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை இம்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே சினானிமில் பார்த்தோம்னா இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சிக்னிஃபிகண்ட்டுக்கான அர்த்தம் பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்கிறது இன்சிக்னிஃபிகண்ட், நாட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டல் வருமா? வராது. மைன்யூட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மால். ஓகேங்களா? வெரி ஸ்மாலாக இருக்கிறத மைன்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைன்யூட்னு சொல்லலாம், மினியூட். ஓகேங்களா? ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருக்கிறத மைன்யூட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம்னா மேசிவ்னா எந்த ஒரு பொருள் ரொம்ப பெருசாக இருக்கோ, ஹியூஜ் அமௌண்ட்டில் இருக்கோ, அதை நான் மேசிவ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்கான சினானிம், இம்மன்ஸ்க்கான சினானிம் பார்த்தோம்னா மேசிவ். கிளியர்? அடுத்து ஃபார்மருக்கான சினானிம் வார்த்தை. ஃபார்மர் சினானிம் ஆப்ஷன் பார்த்தோம்னா இன்ஃபீரியர், சுப்பீரியர், ரெகுலர், ப்ரீவியஸ். ஸோ ஃபார்மர் நம்ம சென்டென்ஸில் பார்த்தோம்னா ஃபார்மர் பிஎம், அதே மாதிரி ஃபார்மர் கவர்னர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா ஏற்கனவே முன்னாள் இருந்த ஒரு கவர்னர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது தானே வருது. அப்போ முன்னாள் பாஸ்ட்டை குறிக்குது. இப்போ ஃபார்மர்னா என்ன? பாஸ்ட். ஸோ எங்கள் ஆப்ஷனில் பார்க்கலாம். எனக்கு சினானிம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ முன்னாள்னா பழசு அப்படிங்கிற அர்த்தம் தான் வருது. அப்போ எனக்கு இன்ஃபீரியர் வருமா? வராது. இன்ஃபீரியர் சுப்பீரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டியை குறிக்குது. இன்ஃபீரியர்னா தன்னை லோவாக நினைக்கிறது அப்படின்னு அர்த்தம். சுப்பீரியர்னா தன்னை ஹையாக நினைக்கிறதா அர்த்தம். ரெகுலர் அப்படிங்கிறது நார்மலான ஒரு வார்த்தை, நார்மலாக ஒரு விஷயம் நடக்குது. இந்த ப்ரீவியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பழசை குறிக்குதா? ஸோ இதுவும் வந்து எனக்கு பாஸ்ட்டை குறிக்குது.
அப்போ எனக்கான சினானிம் பார்த்தோம்னா ஃபார்மருக்கான சினானிம் ப்ரீவியஸ். இம்பார்ஷியல் கான ஆண்டனிம் வார்த்தை பயாஸ்ட், ஜுடிஷியஸ், இன்வால்வ்டு, இம்ப்ராக்டிக்கல். ஸோ ஆண்டனிம் ஆப்போசிட் வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ஷியல் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு நான் பார்ஷியாலிட்டி காட்டுறேன். ஸோ டீச்சர்ஸ் ஆல்வேஸ் பார்ஷியல் டு ஃபேவரபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு பார்ஷியாலிட்டி காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக பண்ணுறாங்க, ஒரு மற்றவங்களுக்கு பண்ணுறதோட கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ அப்போ இம்பார்ஷியலுங்கிறது பார்ஷியாலிட்டிக்கு ஆப்போசிட் வார்த்தையா? அப்போ ஃபேராக நடந்துக்கிறாங்கங்கிற அர்த்தம் வருதா? ஓகேங்களா, அவங்க எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் காட்டலை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அண்ட் தென் ஆப்ஷனில் பார்த்தோம்னா பயாஸ்ட். இந்த பயாஸ்டுங்கிற அர்த்தம் பார்த்தோம்னா எனக்கு பார்ஷியாலிட்டியும் பயாஸ்டும் சேம். ஓகேங்களா, ஒருத்தருக்கு ஃபேவராக நான் ஒன்று செஞ்சேன்னா அதை பயாஸ்ட். அப்போ எனக்கான ஆண்டனிம் பார்த்தோம்னா பயாஸ்ட். கிளியர்? ஸோ ஜுடிஷியஸ், ஜுடிஷியஸ்க்கு அர்த்தம் பார்த்தோம்னா எந்த ஒரு முடிவை சென்சிபிளாக நம்ம எடுத்தோம்னா அது ஜுடிஷியஸ். இன்வால்வ்டு, இன்வால்வ்னா ஒரு விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகிறது, பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இல்லைனா வந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனா அப்படியே நம்ம இன்வால்வ் அப்படின்னு சொல்லலாம். இம்ப்ராக்டிக்கல், இம்ப்ராக்டிக்கல்னா இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதே மாதிரி இல்லாஜிக்கல், இம்பாசிபிள் ஆர் இல்லாஜிக்கல் ஆன ஒரு விஷயத்த நான் இம்ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவேன். நடக்க முடியாத ஒரு விஷயத்த இம்ப்ராக்டிக்கல்னு சொல்லுவேன். ஸோ இம்ப்ராக்டிக்கலுக்கான ஆண்டனிம் வார்த்தை பயாஸ்ட். ஓகே, ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். An internal or external framework of bones, spine, skull, skeleton, skin. ஸ்பைன் அப்படிங்கிறது என்னோட ஸ்பைனல் கார்டை குறிக்குது. ஸ்கல்லுன்னா என்னோட தலைப்பகுதி. ஸ்கெலட்டன் அப்படிங்கிறது என்னோட என்டையர் உடம்போட போன் சிஸ்டம். ஸ்கின் அப்படிங்கிறது என்னோட தோல். அப்போ இங்கே இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ், நிறைய போன்ஸோட ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா எனக்கு ஸ்கெலட்டனா? ஓகேங்களா, இந்த ஸ்கெலட்டன் தான் வந்து என்னோட டோட்டல் பாடியோட போன்ஸ் எல்லாமே சேர்த்தி அந்த ஸ்கெலட்டன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன். an area of grassland where animal graze, forest, park, meadow, garden. ஸோ நம்ம பார்த்தோன்னே கார்டனை சூஸ் பண்ணுவோம், பட் கிடையாதுங்க. இங்கே பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் கிராஸ்லேண்ட் வேர் அனிமல்ஸ் கிரேஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே கிராஸ் அப்படிங்கிறது, புற்கள் அப்படிங்கிறது 4 இடத்துலையுமே இருக்கும். ஆனால் குறிப்பாக இந்த மிடவ் அப்படிங்கிற பகுதி எதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா கிராஸ் ஃபீல்டு ஒன்லி. சில இந்த இடத்துலலாம் ஃபாரஸ்ட் ஆகட்டும், பார்க் ஆகட்டும், கார்டன், இதிலலாம் வந்து கிராஸும் இருக்கும், பிளான்ட் இருக்கும், அண்ட் ட்ரீஸும் இருக்கும், வளர்ந்த எல்லாமே இருக்கும். பட் இந்த மிடவ் அப்படிங்கிற வார்த்தையில் பார்த்தோம்னா எனக்கு வெறும் அந்த கிராஸ் ஃபீல்டு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பகுதியை தான் நான் மிடவ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ அனிமல்ஸ் எங்கே வந்து சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோம்னா மிடவ் அப்படிங்கிற பகுதி. ஒரு idioms question. Birds of the same feather, people with a generous heart, to get into trouble together, to be in a totally helpless condition, people with a similar characters. Birds of same feather அப்படின்னு சொல்லி வருது. அப்போ சேம் ஒரே மாதிரி அப்படிங்கிற மீனிங் வருதா? அப்போ எனக்கு ஆப்ஷனில் இந்த ஒரே மாதிரி அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கான்னு பார்க்கலாம். people with a generous heart இல்லை, to get into trouble together. ஸோ இந்த டுகெதர் அப்படின்னு வருது. to be in a totally helpless condition, ஸோ இதுவும் கிடையாது. people with similar characters, ஸோ இந்த similar ஒரே மாதிரி அப்படின்னு வருதா? ஸோ அப்போ இடியம்ஸை படித்து பார்க்கலாம். birds of same feather, ஒரே மாதிரி உள்ள இறகு, 2 பேர்ட்ஸ் இருக்குது ஆனால் ஒரே மாதிரி உள்ள இறகு அப்படின்னு. அப்போ people with similar characters எனக்கு கரெக்டான வார்த்தையாக இருக்குமா? ஓகேங்களா, ஸோ 2 பர்சன்ஸ், அதை நான் பேர்ட்ஸாக குறிக்கிறேன், அவங்களுக்கு 2 ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ சேம் ஃபெதர். கிளியர்? அடுத்து ஒரு இடியம்ஸ். கேட்ஸ் விஸ்கர்ஸ், எ வெரி ஈஸி மேட்டர், டு பி ஹைலி இம்ப்ரெசிவ்,
to be very determined, difficult to understand. ஸோ இந்த cat whiskers அப்படிங்கிறது வந்து to be highly impressive. cat whiskersக்கான மீனிங் பார்த்தோம்னா highly enjoyable. ஸோ ஒரு பர்சன் ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு அதிகமான ஆசைகள் யார் வந்து ரொம்ப ஹையாக ஆசைப்படுறாங்களோ டிசைரபிளாக இருக்காங்களோ அவங்கள வந்து கேட்ஸ் விஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டு பி ஹைலி இம்ப்ரெசிவ், ஹைலி என்ஜாயபிள், ஹைலி டிசைரபிள், ஹைலி இம்ப்ரெசிவ் எல்லாமே வந்து கேட்ஸ் விஸ்கர்ஸ். த சர்வன்ட் வாஸ் பீட்டன் த்ரூ ஹிஸ் மாஸ்டர் வித் எ ஸ்டிக். இதில் எரர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் எரர் பார்த்தோம்னா the servant was beaten through his master with a stick. ஸோ ஒரு மாஸ்டர் வந்து தன்னோட சர்வெண்ட்டை குச்சியால் ஸ்டிக்கால் அடிக்கிறாரு. அப்போ எனக்கு எந்த இடத்துல எரர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டன் த்ரூ ஹிஸ் மாஸ்டர் அப்படின்றது பார்த்தீங்களா, மாஸ்டர் எதை வச்சு அடிக்கிறாரு, ஒரு ஸ்டிக்கை வச்சு, ஒரு பொருள். அப்போ இந்த த்ரூ அப்படிங்கிற வார்த்தை வருமா, எனக்கு இந்த த்ரூ வராது. beaten by his master with a stick. A servant was beaten by his master with a stick. எனக்கான எரர் எந்த இடத்துல இருக்கு, இந்த த்ரூ. அப்போ ஆப்ஷன் சி. இன்னொரு எரர் சென்டென்ஸ், unless you prepare well you will not get the first class. இந்த சென்டென்ஸ்ல எரர் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா அன்லெஸ் யூ ப்ரிப்பேர் வெல் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக வருது. யூ வில் நாட் கெட் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ், இந்த பக்கமும் ஒரு நெகட்டிவ் வருது. இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஸோ நீ நல்லா படிக்கிற வரைக்கும் நீ பாஸ் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க மாட்ட அப்படிங்கிறது தான் வருது. அப்போ எனக்கான சென்டென்ஸ் வந்து மீனிங் கரெக்டாக இருக்குது. நீ நல்லா படிக்கிற வரைக்கும் உன்னால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க முடியாது, ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் தானே வருது. ஸோ இப்போ கிராமட்டிக்கலாக ஏதாவது எரர் இருக்கான்னு பார்த்தோம்னாலும் எனக்கு கிராமட்டிக்கலாக எரர் இல்லை. இந்த பக்கம் பாஸ்டில் வரணும், இந்த பக்கம் ஃபியூச்சரில் வரணும். ஸோ பாஸ்ட் அன்லெஸ் யூ ப்ரிப்பேர் வெல், யூ வில் நாட் ஃபியூச்சரில் வருது. ஸோ எனக்கான கிராமட்டிக்கல் எரரும் கிடையாது. அப்போ நோ எரர். ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஷின். மெனி ஆக்சிடென்ட் அட் a factory are caused of workers who don't read warning signs. ஸோ இந்த ஆர் காஸ்ட் ஆஃப் நாம் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். ஆர் காஸ்ட் பிகாஸ் ஆஃப், இஸ் த காஸ் ஆஃப், இஸ் காஸ்ட் பை, நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங் பார்த்தோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியில், ஒரு ஃபேக்ட்ரியில் அதிகமான ஆக்சிடெண்ட் எந்த ஒர்க்கர் இந்த வார்னிங் சைன்ஸ்லாம் படிக்காமல் செயல்படுறாங்களோ அதனால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முழுக்க காரணம் யாரு, ஒர்க்கர்ஸ். ஓகே, மெனி ஆக்சிடென்ட்ஸ் அட் த ஃபேக்டரி ஆர் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஹூ டோன்ட் ரீட் வார்னிங் சைன்ஸ். எனக்கான ஆன்சர் ஆர் காஸ்ட் பிகாஸ் ஆஃப். ஓகேங்களா. ஸோ இங்கே ஈஸ் அப்படிங்கிற வார்த்தை வராது, ஏன்னா எனக்கு வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ ப்ளூரலில் தான் இந்த இடத்துல வரணும். ஓகேங்களா, ஆர் தான் வரணுமே தவிர ஈஸ் வரக்கூடாது. கிளியர். ஃபார் ஹர் மணி இஸ் தி ஒன்லி மீன்ஸ் டு அன் எண்ட். இதோட சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். த மீன்ஸ் ஃபார் அன் எண்ட், மீன்ஸ் டு எண்ட், எ மீன்ஸ் டு தி எண்ட், நோ இம்ப்ரூவ்மெண்ட். மீன்ஸ் டு அன் எண்ட் இந்த வார்த்தையானது எனக்கு ஒரு ஃப்ரேஸ். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் தேவைப்படாது. ஓகேங்களா, நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஃபார் ஹர் மணி இஸ் தி ஒன்லி மீன்ஸ் டு அன் எண்ட். த wound on her hand is now healed completely. ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஷின். is now healed பதிலாக நான் எதெல்லாம் போடலாம்? has now healing, has now healed, is healing now, no improvement. So first நான் சென்டென்ஸை பார்க்கலாம். The wound on her hand is now healed completely. ஸோ கையில் அடிப்பட்ட காயம், ஒரு பொண்ணோட கையில் அடிப்பட்ட காயம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ இந்த
கம்ப்ளீட்டாக ஆறி முடிச்சிருச்சு. அப்போனா இது வந்து பாஸ்டில் தான் எனக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தோம்னா ஹேஸ் நவ் ஹீலிங், ஹீலிங் ஐஎன்ஜி வருது. அப்போ இந்த வார்த்தை வரக்கூடாது. ஸோ எனக்கு பாஸ்டில் தான் வேணும். ஓகேங்களா? இந்த ஹீலிங் ஹீலிங் ரெண்டுமே கட்டு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு நோ இம்ப்ரூவ்மெண்ட், ஹேஸ் நவ் ஹீல்டு. ஈஸ் நவ் ஹீல் வரவே வராது. அப்போ எனக்கான நோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆன்சர் பார்த்தோம்னா ஹேஸ் நவ் ஹீல்டு கம்ப்ளீட்லி. wound on her hand has now healed completely. The child always goes for sleep with his teddy bear. ஒரு sentence error question. With his teddy bear goes for sleep. The child always, no error. ஸோ இதில் எந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா the child always goes for sleep with his teddy bear. ஒரு குழந்தை எப்பயுமே தன்னோட டெடி பியர் கூட தான் வந்து தூங்க போகும். ஸோ கோஸ் ஃபார் ஸ்லீப் இந்த இடத்துல ஏதாவது எரர் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு உண்மை. ப்ரெசண்ட்டில் எப்பயுமே டெய்லி அந்த குழந்தை வந்து போயிட்டு தான் இருக்குது. அப்போ எனக்கான வேர்பு கரெக்டாக இருக்குது. கோஸ் ஃபார் அப்படிங்கிறது, ஸோ இந்த ஃபார் அப்படிங்கிறது எனக்கான எரர். ஸோ இந்த ஆல்வேஸ் அப்படிங்கிறது ஒரு ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம், ஒரு பீரியடிக்கலாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால் கோஸ் டு ஸ்லீப் வித் ஸ்டெடி பியர். ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன் பியில் தான் எரர் இருக்குது. அடுத்து ஒரு காம்ப்ரிஹென்ஷன் கொஷின். இந்த 5 மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? 5 மார்க் அப்படியே தட்டிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை படிச்சிடலாம். மிஸ்டர் ஆலிவர் வாஸ் டேக்கிங் எ ஷார்ட்கட் டேஷ் த பைன் ஃபாரஸ்ட் வாஸ் மேக்கிங் which was making sad dash sounds because of strong winds. He dash a lonely boy sitting on the rock. Dash boy was weeping soundlessly. There seemed to be dash terribly wrong with the boy. ஸோ மிஸ்டர் ஆலிவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஷார்ட்கட் எடுக்கிறாரு. அவர் ஒரு பைன் ஃபாரஸ்ட், ஸோ இந்த பைன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம், அந்த பைன் ஃபாரஸ்ட் வழியாக போகிறாரு. அந்த ஃபாரஸ்ட்குள்ளார நிறையா சத்தம் கேட்குது. அங்கே ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் அதிகமான காற்றுனால அந்த மரங்கள்லாம் மோதிக்கிட்டு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அந்த சத்தத்துக்கு நடுவில் ஒரு பையனை பார்க்குறாரு. ஒரு பையன் வந்து ஒரு ராக் மேலே உட்காந்துருக்கான். அண்ட் அந்த பையன் அழுதுட்டு இருக்கான், தேம்பி தேம்பி அழுகுறான். அந்த சவுண்டு இல்லாமல் தேம்பிட்டு இருக்கான். இதை பார்த்தவருக்கு அந்த விஷயம் வந்து ஒரு ஆடாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேஷை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ஆலிவர் வாஸ் டேக்கிங் எ ஷார்ட்கட் டேஷ் த பைன் ட்ரீ. ஆப்ஷன் பார்த்தோம்னா த்ரூ, பை, அலாங், ஆஃப். இதில் அந்த பைன் ட்ரீ வழியாக போகிறாரா, இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளார பூந்து போகிறார். அப்போ த்ரூ த பைன் ஃபாரஸ்ட் விச் வாஸ் மேக்கிங், ஓகேங்களா, த்ரூ அந்த அதுக்குள்ளார பூந்து தான் போகிறாரு, அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளார பூந்து போகிறாரு. ஸோ அப்போ எனக்கான கரெக்டான ப்ரிப்போஷன்ஸ் பார்த்தோம்னா த்ரூ. நெக்ஸ்ட் த்ரூ த பைன் ஃபாரஸ்ட் விச் வாஸ் மேக்கிங் சேட் டேஷ் சவுண்ட்ஸ். ஸோ இந்த சவுண்டு வருது. அப்போ இங்கே எந்த ஒரு வார்த்தை எனக்கு சவுண்டை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சவுண்ட் வந்து 2 மரங்கள் ஒன்றோடு ஒன்று இடிச்சுக்கிறனால வரக்கூடிய சவுண்டு. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆவ்சம் அப்படிங்கிறது எனக்கு வராது. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் சினாரியோ நம்ம பார்த்தோம்னா நல்லா அழகாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையில் ஆவ்சம் வரும். அடுத்து எர்ரி. எர்ரிங்கிறதுக்கு பார்த்தோம்னா க்ரீப்பியான ஒரு சவுண்ட், ரெண்டும் ஒராசிக்கும் போது வரக்கூடிய சவுண்டு, 2 பொருள் ஒராசும் போது வரக்கூடிய சவுண்டை க்ரீப்பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பேங்கிங். பேங்கிங் பார்த்தோம்னா பயங்கரமான சத்தத்தில் ஒரு ஹை சவுண்டு. அண்டு அலவுடு. அலவுட்னாலும் ரொம்ப சத்தமாக இருக்கக்கூடியது, லவுடாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற பொருள் வருது. இப்போ எனக்கு கரெக்டான ஆப்ஷன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ராங் விண்டு, அதிகமான காற்று அழுத்தத்தால், காற்று அழுத்தம் அதிகமான காற்று வீசுறதுனால சவுண்டு ஏற்படுது, 2 மரங்கள் மோதிக்கிறதுனால. அப்போ எனக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோம்னா எர்ரி.
எர்ரி சவுண்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் மீன்ஸ் அந்த சவுண்டு, அந்த க்ரீப்பி சவுண்ட் வந்து அவரை பயம்படுத்துது, அவரை வந்து ரொம்ப சோகமடைய வைக்குது அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து த்ரூ, செகண்ட் ஆப்ஷன் எர்ரி, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, எர்ரி. அண்ட் தேர்ட், he dash a lonely boy sitting on the rock. he recorded வருமா, வராது. அவர் வந்து அந்த ஒரு பையனை வந்து ஒரு ராக் மேலே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி பார்க்குறாரு. அப்போ ரெக்கார்டட், நோட்டிஸ்ட், பாயிண்டட், ரிமார்க்டு. எனக்கு ரெக்கார்டட் வராது, ஏன்னா அவர் ஒன்றும் வீடியோ எடுக்கல. ரிமார்க்டு வராது. நோட்டிஸ்ட் ஆர் பாயிண்டட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். நோட்டிஸ்னால் ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி, பாயிண்டட்னா அந்த அதே மீனிங் தான் வருது. அப்போ எனக்கு அப்ராப்ரியேட்டாக வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தோம்னா he noticed a lonely boy sitting on the rock. Through Harry noticed a lonely boy sitting on the rock. Dash boy was weeping soundlessly. அவன் அழுதுட்டு இருக்கான். ஓகேங்களா? அப்போ அந்த பர்டிகுலர் பாயை மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ எனக்கான ஆர்டிக்கல் பார்த்தோம்னா the boy was weeping soundlessly. அந்த பாயை மட்டும் தானே குறிக்குது. அப்போ the boy was weeping soundlessly. There seemed to be dash terribly wrong with the boy. ஸோ ஏதோ ஒன்று அவங்ககிட்ட தப்பாக தெரியுது. ஓகேங்களா? அவன் அழுகுறது வந்து ஏதோ தப்பாக தெரிகிற மாதிரி, தேம்பி தேம்பி அழுகுறான், ஆனால் சத்தமே வராமல் அழுகுறான். அந்த விஷயம் அவருக்கு தப்பாக தெரியுது. There seemed to be anything, nothing, everything, something. ஸோ இதில் இது கரெக்டாக இருக்கும். There seemed to be anything terribly வராது. Nothing terribly wrong, ஏதோ ஒன்று டெரிபிளாக இருக்குங்கிறார். அப்போ எனக்கு நத்திங்கும் வராது, எனித்திங்கும் வராது. எவ்ரிதிங்னா எல்லாமே தப்பாக இருக்குமா அப்படின்னு வரவே வராது. ஏன்னா அவருக்கு எந்த விஷயமே தெரியாது. ஸோ விஷயம் தெரிஞ்சிருந்தால் நான் எவ்ரிதிங் அப்படின்னு போடலாம். அப்போ எனக்கு இதுவும் வராது. சம்திங், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது தப்பாக தெரியுது அப்படின்னா அப்போ எனக்கு something terribly wrong with the boy. ஸோ கிளியர்? இவ்வளோதாங்க இங்கிலீஷ் செக்ஷனோட 25 கொஷனுமே. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.